students, நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் playing with numbers. ஸோ அதில் இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.2ல உள்ள ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்பர்ஸ் அப்படின்னா வந்து என்னது எண்கள். ஸோ நம்பர்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? 1 2 3 4 5 இப்படி கண்டினியூ ஆகிட்டே வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதில் ப்ரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, இப்போ 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். 1ஓட ஃபேக்டர்ஸ் வந்து என்னது? அதாவது 1 into 1 gives 1. ஸோ 1ஓட ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 தான். ஃபேக்டர் ஆஃப் 1 is 1. ஸோ அதனால் வந்து 1 வந்து என்னன்னு வந்து சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் நெய்தர். இது வந்து ப்ரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. இதை நினைவு வச்சுக்கணும். 1 is neither a prime nor a composite. ஸோ இப்போ ப்ரைம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அடுத்த நம்பர் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் 2. 2ஓட ஃபேக்டர் வந்து என்னது? அதாவது 1 into 2 gives 2. ஸோ ஃபேக்டர் ஆஃப் 2 is 1 and 2. ஸோ 1, 2. இப்போ அதே மாதிரி ஃபேக்டர் ஆஃப் 3 வந்து நான் வந்து எழுத போகிறேன். 1 into 3 gives 3. ஸோ ஃபேக்டர் ஆஃப் 3 is 1, 3. ஸோ அடுத்த நம்பர் வந்து என்னது? 4. ஸோ 4 எடுத்துக்கிறேன். இப்போ 4ஓட ஃபேக்டர் வந்து என்னது? அதாவது 1 into 4 gives 4. நெக்ஸ்ட் 2 into 2 gives 4. ஸோ ஃபேக்டர் ஆஃப் 4 is 1, 2 and 4. ஸோ 1, 2, 4. இதே மாதிரி நீங்கள் 8 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோன்னா 1 into 8 gives 8. அடுத்து வந்து என்னது? 2 into 4 gives 8. ஸோ ஃபேக்டர் ஆஃப் 8 is 1, 2, 4 and 8. ஸோ 1, 2, 4 and 8. இப்போ வந்து கவுண்ட் பண்ணுங்க. அதாவது 2க்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு? 1, 2. 2 நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. இப்போ 3க்கு வந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி 2 நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. 4க்கு வந்து கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3. 3 நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. 8 கவுண்ட் பண்ணோம்னா 4 நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. எந்த ஒரு நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 ஃபேக்டர் வந்து இருக்கோ, ஸோ அதை தான் வந்து என்னன்னு வந்து சொல்கிறோம்? ப்ரைம் நம்பர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ 2, 1, 3 வந்து என்னது? ப்ரைம் நம்பர். அதாவது எந்த நம்பருக்கு 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் இருக்கோ அதுதான் வந்து ப்ரைம் நம்பர். ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்பர் 1, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா த நம்பர் இட் செல்ஃப். அதாவது அதே நம்பர் தான் ஃபேக்டராக வந்து இருக்க முடியும். இப்போ 7 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 into 7 gives 7. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர். ஸோ 7 is a ப்ரைம் நம்பர். அடுத்து வந்து காம்போசிட் நம்பர். ஸோ எந்த நம்பருக்கு வந்து மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கோ அதைத்தான் வந்து என்னன்னு வந்து சொல்கிறோம்? காம்போசிட் நம்பர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? இப்போ 4 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு? 3 நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. 3 அப்படின்றது வந்து கிரேட்டர் தென் 2. ஸோ 4 அப்படின்றது வந்து ஒரு காம்போசிட் நம்பர். அதே மாதிரி நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் நம்பர். ஸோ இப்போ திருப்பி வந்து சொல்லலாமா? அதாவது எந்த ஒரு நம்பருக்கு வந்து 2 ஃபேக்டர் வந்து இருக்கோ அதுதான் வந்து ப்ரைம் நம்பர். எந்த நம்பருக்கு வந்து 2 நம்பருக்கு மேலே ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கோ, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் நம்பர். 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து காம்போசிட்டும் கிடையாது, ப்ரைமும் வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நினைவு வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தோம்னா ப்ரைம் நம்பர்லேயே வந்து ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் வந்து என்னது? 2. ஏன்னா நம்பர் வந்து 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1 கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டோம். சரிங்களா? ஸோ 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர். அதே மாதிரி 3 அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர். இதை நினைவு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஈவன் நம்பர்ஸ் இதை வந்து லோவர் கிளாஸஸ்லேயே வந்து படிச்சிருப்பீங்க. அதாவது ஒன்ஸ் டிஜிட் வந்து 0, அப்படி இல்லைன்னா 2, இல்லைன்னா 4, 6, அப்படி இல்லைன்னா 8. ஸோ இதில் ஏதாவது ஒரு டிஜிட்டாக வந்து இருந்துச்சுன்னா ஸோ அதுதான் வந்து என்னது? ஈவன் நம்பர். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? 1, 4, 3, 6 இப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒன்ஸ் டிஜிட் வந்து பாருங்கள் 6ஆக வந்து இருக்கு. ஸோ 6 இருந்தால் அது வந்து என்னது? டோட்டலாக வந்து ஈவன் நம்பர். இதே மாதிரி ஆட் நம்பர்னா என்னது? அதாவது ஒன்ஸ் டிஜிட் வந்து அந்த நம்பரில் வந்து
1 அப்படி இல்லைன்னா 3 or 5 7 அப்படி இல்லைன்னா 9 வந்து இருந்ததுன்னா அதுதான் வந்து என்னது ஆட் நம்பர். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அதே மாதிரி 5 6 3 7. ஸோ இங்கே வந்து பாருங்க ஒன்ஸ் டிஜிட் வந்து 7 வந்து இருக்கு. 7 இருந்துச்சுன்னா வந்து என்னது இந்த டோட்டல் நம்பரே வந்து ஆட் நம்பர். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா எக்ஸசைஸ் 3.2 வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். பார்க்கலாமா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 100 வந்து நம்ம வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எது பிரைம் எது காம்போசிட் நம்பர் அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம். நம்பர் 1 ஏற்கனவே இதை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். 1 வந்து நெய்தர் அ பிரைம் நார் அ காம்போசிட். ஸோ இந்த நம்பரை வந்து விட்டுருங்க, சரிங்களா? ஸோ அடுத்த நம்பர் வந்து நான் வந்து 2 எடுத்திருக்கேன். 2 அப்படின்றது வந்து என்னது பிரைம் நம்பர். ஸோ பிரைம் நம்பர் வந்து எல்லோ மூலமா நான் வந்து சர்க்கிள் பண்றேன், சரிங்களா? ஸோ பிரைம் நம்பர். இப்போ இதோட மல்டிபிள்ஸ் என்ன அப்படின்றத வந்து பாருங்க. ஸோ மல்டிபிள்ஸ் என்னது? அதாவது 2 into 1 is equal to 2. ஏற்கனவே 2 சர்க்கிள் ஆயிருக்கு. அடுத்து வந்து 2 into 2. 2 2s are வந்து என்னது 4. ஸோ 4 அப்படின்றது வந்து என்னது காம்போசிட் நம்பர். ஏன்னா இதுக்கு வந்து மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ்? 1 2 and 4. ஸோ அதனால இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 எடுத்துக்கிட்டோம்னா 4 அப்படின்றது வந்து காம்போசிட் நம்பர். ஸோ நான் வந்து 4 வந்து ரெட் மூலமா சர்க்கிள் பண்றேன். காம்போசிட் நம்பர்னா வந்து ரெட் மூலமா இண்டிகேட் பண்றேன். ஸோ 2 into 2 வந்து என்னது 4. ஸோ 4 வந்து நான் வந்து ரெட் மூலமா இண்டிகேட் பண்றேன், காம்போசிட் நம்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 2 3s are 6. ஸோ இப்படியே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 வந்து சர்க்கிள் பண்ணுங்க. அடுத்து என்ன வரும்? 8 10 12 14 16 18 20 22. ஸோ இதே மாதிரி பார்த்தோம்னா 24 26 28 30 32 34 36 38 40 42 44 46 48 50 52 54 56 58 60 62 64 66 68 70 72 74 76 78 80 82 84 86 88 90 92 94 96 98 100. இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ இது எல்லாமே காம்போசிட் நம்பர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அடுத்த நம்பர் வந்து என்னது? 3. 3 அப்படின்றது வந்து ஒரு பிரைம் நம்பர், சரிங்களா? ஸோ அதனால நான் வந்து எல்லோவில் வந்து சர்க்கிள் பண்ணுறேன். 3 அப்படின்றது வந்து என்னது பிரைம் நம்பர். ஸோ இப்போ இதோட மல்டிபிள்ஸ் என்ன அப்படின்றத வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ அதையும் வந்து என்ன பண்ணணும்? நம்ம ரெட் மூலமாக சர்க்கிள் பண்ணணும். ஏன்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் ஆயிடும், சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம்னா 3 into 2 வந்து 6 ஏற்கனவே பண்ணியாச்சு. அடுத்து என்னது? 3 3s are 9. அடுத்து என்ன வரும்? 12. அடுத்து 15. இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. 15க்கு அப்புறம் 18 வரும். 18க்கு அப்புறம் 21 வரும். 21க்கு அப்புறம் 24 ஏற்கனவே சர்க்கிள் ஆயிடுச்சு. அடுத்து 27 30 33 36 சர்க்கிள் ஆயிருக்கு. 39 42 45. அடுத்து வந்து என்ன வரும்? 48. நெக்ஸ்ட் வந்து 51 வந்து வரும். 54. அடுத்து என்ன வரும்? 57 வந்து வரும், சரிங்களா? ஸோ 57 60. நெக்ஸ்ட் 63 66 69. 69க்கு அப்புறம் வந்து என்ன வரும்? 72. 72க்கு அப்புறம் 75. 75க்கு அப்புறம் 78. 78க்கு அப்புறம் 81. 81 84 87 90. 90க்கு அப்புறம் 93 96 99. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, சரிங்களா? ஸோ இது எல்லாமே காம்போசிட் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பிரைம் நம்பர் வந்திருக்கு? நம்பர் 5, சரிங்களா? ஸோ 5 அப்படின்றது வந்து பிரைம் நம்பர். ஏன் அப்படி சொல்கிறோம்? அதாவது இதோட ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 5 தான், சரிங்களா? 2 ஃபேக்டர் தான் வந்திருக்கு. ஸோ 5 அப்படின்றது வந்து பிரைம் நம்பர். இப்போ 5ஓட மல்டிபிள்ஸ் வந்து பார்த்தோம்னா எப்படி வந்து இருக்கும்? அதாவது 10 20 15 இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து சர்க்கிள் பண்ணணும், சரிங்களா? ஸோ 5ஓட மல்டிபிள்ஸ் வந்து என்னது? 10. நெக்ஸ்ட் 15 20 25 வரும். 30 35 40 45 50 55 60 65 70 75 80 85 90 95 100. ஸோ இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஸோ அது எல்லாமே காம்போசிட் நம்பர், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன வந்து இருக்கு? 7. 7 அப்படின்றது வந்து ஒரு பிரைம் நம்பர். ஏன்னா இதுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா 1 and 7 தான் வந்து இருக்கு. 2 ஃபேக்டர், சரிங்களா? இப்போ 7ஓட மல்டிபிள்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்து நம்ம சர்க்கிள் பண்ணலாம். அது எல்லாமே வந்து என்னது? காம்போசிட் நம்பர்.
7க்கு அப்புறம் 7 2s are 14, அப்புறம் 7 3s are 21, 21க்கு அப்புறம் 28 இருக்கு, அடுத்து 35, 42, 42க்கு அப்புறம் என்னது 49, 7 7s are 49ல, ஸோ 49 சர்க்கிள் பண்ணியாச்சு. அடுத்து 56 இருக்கு, 56க்கு அப்புறம் 63 ஏற்கனவே வந்திருக்கு, 70, அடுத்து வந்து என்னது 77, 77க்கு அப்புறம் என்ன வரும் 77 plus 7 84, 84 ஏற்கனவே வந்திருக்கு சரிங்களா. ஸோ 84 plus 7 வந்து பார்த்தீங்கன்னா 91, ஸோ 91 வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. 91க்கு அப்புறம் வந்து என்ன வந்திருக்கு 91 plus 7 98, ஸோ இதுக்கப்புறம் வந்து 100க்கு மேலே தான் வரும், ஸோ விட்டுறலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் உள்ள பிரைம் நம்பர் வந்து என்னது 11, 11 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ரெண்டு ஃபேக்டர் தான், ஒன் வந்து 1, இன்னொன்று வந்து 11 சரிங்களா. ஸோ இது வந்து பிரைம் நம்பர். இப்போ 11ஓட மல்டிபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 11க்கு அப்புறம் 22, 33, 44, 55, 66, 77, 88, 99 எல்லாமே வந்து சர்க்கிள் ஆயிருக்கு ஆல்ரெடி காம்போசிட் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு 13, 13 அப்படின்றது வந்து பிரைம் நம்பர். ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 13 தான் வந்திருக்கு. ஸோ 13க்கு அப்புறம் வந்து என்னது 26 ஏற்கனவே சர்க்கிள் ஆயிருக்கு. அடுத்து வந்து 39, 39 plus 13 என்ன கிடைக்கும் 252, ஸோ 52 வந்து ஏற்கனவே சர்க்கிள் ஆயிருக்கு காம்போசிட் நம்பர். 52 plus 13 65, ஸோ அதுவும் வந்து சர்க்கிள் ஆயிருக்கு. 65 plus 13 78, அதுவும் சர்க்கிள் ஆயிருக்கு. 78 plus 13 91, ஸோ அதுவும் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன வந்திருக்கு பிரைம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 17, அடுத்த பிரைம் நம்பர் வந்து 19, ஸோ ரிமைனிங் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பிரைம் நம்பர் 23, 29, 31, 37, 41, 43, 47, 59, 53, 61, 71, 73, 67, 79, 89, 83 and 97. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர். ஸோ எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே பிரைம் நம்பர், அதே மாதிரி ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது அத்தனையும் காம்போசிட் நம்பர். 1 வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். ஸோ இப்போ 1 to 100குள்ளே நம்ம வந்து இப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா.